சங்கீதம் 31:23 வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, பாருங்க, நமக்கு ஆண்டவருடைய கிருபை இருக்கும்போது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனே கர்த்தர் தற்காத்து, உண்மையானவனே கர்த்தர் தற்காத்து, இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். அப்படின்னா கர்த்தருடைய கிருபை இருந்துச்சுன்னா பரிசுத்தவான்களுக்கு, தீமை செய்வர்களுக்கு தேவனாகிய கர்த்தரே பதிலளிப்பார். பரிசுத்தவான்களுக்கு, நீதிமானுக்கு ரோம் எழும்புறாங்கல்ல, தேவனே பதிலளிப்பார். ரோமர் 12:19 பழி வாங்குதல் கர்த்தருக்குரியதுன்னு இருக்குது. அவருடைய கிருபை இருந்துச்சுன்னா தேவனுக்கு பயந்து வாழ்றவங்களுக்கு ரோமா எழும்புறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் பதில் உண்டு. சில ஆட்களை பார்த்துருக்கீங்க, குடும்பத்திலே சொல்றேன், ஒரு கணவன் மனைவிகளை சொல்றேன். ஒரு கணவன் கர்த்தருக்குள்ள இருந்தார்னா மனைவி ரொம்ப வேலை காட்டிட்டு இருந்தா, புருஷன் அவனவனு பேசிட்டு இருந்தா தண்டிக்கப்படும். ஒரு மனைவி கர்த்தருக்குள்ள இருந்து நல்ல ஜெபிக்கிறதா, பரிசுத்தமா, அபிஷேகத்தை பெற்று ஆண்டவர் பயந்திருந்தா, அவளா இவளன்னு பேசினா இவன் தண்டிக்கப்படுவான். ஆனா இவன் தண்டிக்கப்பட்டு என்ன சொல்ல, இவன் என்ன மந்திரம் பண்ணிட்டான்னு சொல்லுவான். இந்த ரட்சியப்படாத இந்த வாயாடி என்ன சொல்ல தெரியுமா, இவன் மந்திரம் பண்ணி என்ன கிடக்கணும். அப்படி பல்ல, இந்த ஒரு நீதிமான அல்லது இந்த நீதிமான இருக்கிற குடும்ப தலைவியை இவன் காரணமா பாடுகள் படுத்தினால பதில் அளிக்கிறது. புரிஞ்சா அவங்களுக்கு, இடும்பு செய்யறவனுக்கு பதில் புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனாலதான் அபிஷேகம் பெற்ற சவுலுக்கு விரோதமாய் தாவீது ஒன்றும் செய்யல. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற இவன் மேல கை போட்டு குற்றம் இல்லாமல் போவாதுன்னு சொல்லி சவுலை எத்தனையோ தடவை கொல்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் தாவீது கொல்லவில்லை. இது சவுலுக்கும் தாவீதுக்கும் தான் போதும். நம்ம வீட்டில் பிறந்தாது. வீட்டில் ஒரு பானையும் ஒல மூடியில் இருக்குது, வச்சா மூடிடும். நான் சொல்றேன், முதல்ல சொன்னேன்ல, ஒன்று அறிவில்லாத ஒன்று அறிவில்லாத இருக்கும். ஒன்று ஆவிக்குரிய காரியத்தில் உயர்ந்ததாக இருக்கும், ஒன்று குறைஞ்சா இருக்கும். ஆவிக்குரிய காரியத்தில் வளர்ந்தது வாயை மூடிட்டு இருந்தா அடி வாங்கிட்டு இருக்கும். நீதிமான பரிசுத்தவான்களுக்கு, இடும்பு செய்கிறவனுக்கு பூர்ணமாய் பதிலளிப்பார். இப்போ விஷயம் புரியும். ஏன் உங்கள்கிட்ட நான் அமைதியாக இருக்க சொன்னேன் தெரியுமா? வாயை மூடிண்டு, இதுதான் விஷயம். கொட்டை இங்கே ஒரு கொட்டு கொண்டு அங்கே ஒரு கொட்டுவாங்க. ஆண்டவர் கேட்டார்ல அப்போஸ்தலர்களில் சவுலை பார்த்து, சவுலே நீ ஏன் என்னை, ஆண்டவர் எங்க துன்பப்படுத்தினான்? யாரை துன்பப்படுத்தினா? கிறிஸ்தவ ஜனங்களை, கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்களை துன்பப்படுத்தினாங்க. சவுலே நீ ஏன் என்ன துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னா, உங்க தலையில கொட்டுனா அங்க கொட்டு விழும், இங்க பேசுன அங்க விழும். இது நமக்கு புரியல. இந்த சத்தியத்தை மறக்க கூடாது. இனி அது அமைதி இருப்பீங்களா? ஆண்டவர் பதில் கொடுக்கட்டுன்னு சொல்லிட்டு நீங்க நல்லா, இனி ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு தவறும் பண்ணாம அமைதியா வீட்டுக்குள்ள அமைதியா சாந்த குணமா போனீங்கன்னா, உங்களை கஷ்டப்படுத்துற ஆளை நீங்க கொஞ்சம் நல்லா நோக்கி பாருங்க. கண்டிப்பா ஏதாவது பயங்கர கஷ்டத்துலாம் இருக்கும். அது போக போக ரொம்ப கஷ்டத்துக்குள்ள மாட்டோம். இல்லைன்னா எழுதி வச்சுடுங்க. ஆனா நீங்க வாயை காட்டுனீங்கன்னா நீங்க கஷ்டம் மாட்டுவீங்க. அதான் ஆண்டு சொன்னாரு, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக எத்தனை 14 இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண மாட்டீர்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.